வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் புளிப்பொங்கல் செய்ய போறேன். புளிப்பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் புளியை ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் அளவோ இல்லை நெல்லிக்காய் அளவோ எடுத்து உங்களுக்கு தேவையான 2 பேருக்குன்னா நெல்லிக்காய் அளவு, 4 பேருக்குன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து இந்த மாதிரி நினச்சி ஒரு 1/2 hour வச்சிடணும். இல்லை ஒரு 15 minutes வச்சாலும் போகிறோம். வச்சுட்டு அண்ட் தென் இதுக்கு தேவையான பொருட்கள் நொய் அரிசியோட புரோக்கன் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த புரோக்கன் ரைஸ் இது ஒரு டம்ளர் உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு நான் இப்போ பண்ண போகிறது ஒரு கிளாஸ் பண்ண போகிறேன். இது பக்கம் ஒரு கிளாஸ். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் காஞ்சப்பறம் முடிச்சிட்டோம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு இப்போ வெடிக்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டுக்கிறேன். லைட்டாக 2 தனியா வாசனைக்காக போட்டுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் புளி உப்புமா, அதனால். இப்போ அப்புறம் மிளகா வத்தலை ஒரு 4-5. இது இந்த காரம் மட்டும்தான் இருக்குது, அதனால ஒரு 4-5 நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது ஒரு டம்ளருக்கு ஒரு 4 மிளகா போட்டால் போதும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனா ஒரு 2 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இதாகிடுது. பெருங்காயம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு கிளாஸ் நொய் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் நொய்க்கு நல்லா எடுத்து களைஞ்சி இதை வச்சுட்டேன். இப்போ இந்த புளியை நம்ம நல்லா இது பண்ணி இப்போ 1.5 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி ஊற்றிக்கணும். இது பாருங்க, இப்போ நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இது பாருங்க, நான் போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்ட அப்புறம் இதை கொதிக்கிறது. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாருங்க கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பிரித்து வாசனை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நான் களைஞ்சி வச்சுருக்கேன் இந்த நொய் புரோக்கன் ரைஸ், அதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிட்டேன்னா நல்லா ஒரு 2-3 விசில் விடணும் குக்கரில். புளி உப்புமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன பண்ணேங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு தனியா, சும்மா லைட் ஒரு பிஞ்சு பெருங்காயம் கொஞ்சோண்டு போடணும் தேவையான அளவு போட்டுட்டு மிளகா வத்தல் ஒரு 7-8 மிளகா வத்தல் போடணும். அப்புறம் கொஞ்சம் வேணால் மெந்திய பொடியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா துளியோண்டு போடலாம் ஒரு சொட்டு. நான் 2 மெந்தையை தாளிச்சு கொட்டினேன். ரொம்ப போட்டிங்கன்னா கசுக்கும், அதனால. ஆனால் அந்த வாசனைக்கு வெந்தயம் வேணும், அதனால நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் போடலாம் அந்த வாசனைக்கு. ஏன்னா இது புளிக்காய்ச்சலோட புளிசாதமோட டேஸ்ட் வரும் புளிப்பொங்கல். இது பாருங்க. அதுக்கப்புறம் தேவையான ஒரு டம்ளர் ரவாக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்ல குழவா வேணும்னா 2 டம்ளர், உப்புமா மாதிரி வேணும்னா 2 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த புளியிலேயே அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். புளியில தான் போட்டு அந்த புளி தண்ணியை தான் அதில் ஊற்றணும், வெறும்னு ஊற்றக்கூடாது. புளி தண்ணி அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் இது நல்லா கொதிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த நொய் போட்டுட்டேன் பாருங்க, தலைன்னு கொதிக்கிறது. இப்போ நான் இப்போ குக்கரை மூட போகிறேன். இப்போ ஒரு 3 விசில்ஸ் ஆர் 4 விசில்ஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிடணும். அப்படின்னா ஒரு 3 விசில்ஸ் வந்தால் போகிறோம். விசில்ஸ் வந்துட்டுனா வெந்துடும். அப்புறம் எடுத்தேன்னா புளி பொங்கல் ரெடி. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காமிக்கிறேன். புளி பொங்கல் ரெடி, டேஸ்டியான புளிப்பொங்கல் ரெடி. இதை பாருங்கள், புளிப்பொங்கல் ரெடி. ஒரு 3-4 விசில் வந்தது, அணைச்சிட்டேன். இப்போ தான் எடுத்திருக்கேன். பாருங்க, நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை மேற்கொண்டு இன்னொன்று கொஞ்சோண்டு போட்டு இறக்கிடலாம். வேணா கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லைன்னா கொஞ்சம் நெய்யோ போட்டு இதை நம்ம பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளாமோ இல்லைன்னா கூட சைட் டிஷ் விட்டுருவோம். லைக் இது புளிக்காய்ச்சல் புளிசாதம் மாதிரி தான் இருக்கும். பட் இது புரோக்கன் ரைஸில் பண்ணுறோம், அவ்வளோதான் இது வித்தியாசம். தேங்க்யூ வியூவர்ஸ்.
தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.